Hi, hello, welcome guys. நான் உங்க host Prinsan. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Fiverr Tamizha. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Canva. So Canva என்ன? Canva வந்து ஒரு ஓபன் சோர்ஸ் கிராஃபிக் டிசைனிங் பிளாட்ஃபார்ம். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான எந்த விதமான கிராஃபிக் டிசைன் வேணாலும் அதில் பண்ணிக்க முடியும். உதாரணமாக ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோவாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா போஸ்டாக இருக்கட்டும், ஒரு சிவி என்ன வேணாலும் அந்த இடத்துல கிரியேட் பண்ணலாம். அது நீங்கள் ஃப்ரீயாகவே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதில் ப்ரோ ஃபியூச்சர் வேணும்னா மட்டும் நீங்கள் அதை காசு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பட் இருந்தாலும் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு என்ன தேவையோ அதில் ஃப்ரீயாக பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியான ஒரு பெஸ்ட்டான வெப்சைட் தான் Canva. ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய பேர் இதில் முக்கியமாக நிறைய யூடியூபர்ஸ் வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது இதில் தான். ஏன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான். எடிட் பண்ணணும், அலைன்மெண்ட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும், எதுவுமே வேணாம். அது தூக்கி இப்படி போட்டால் அவ்வளோதான், கேம் முடிஞ்சு. ஸோ அதான் இந்த Canvaல இருக்க ஒரு பெஸ்ட்டான. ஸோ வாங்க Canvaனா என்ன, ஸோ Canvaல என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போயிடலாம். ஸோ எல்லாரும் ஒரு பிசியில் இருக்க ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச் பாரில் canva.com அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுங்க. ஸோ சர்ச் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு வெப்சைட் வரும். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் இதில் லாகின் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை நீங்கள் லாகின் பண்ணுங்க. ஸோ லாகின் பண்ணோன்னா சைன் அவுட் பண்ணிங்க. ஓகே, ஆரம்பத்தில் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டி உங்களோட ஃபேஸ்புக் இல்லாட்டி உங்களோட இமெயில் இதை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கூகுளோட ஆக்சஸ் இருக்கும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கனாலே ஜாஸ்தி கனெக்ட் ஆகிடும். வேறு எதுவுமே நம்ம பண்ண வேணாம், சிம்பிளாகவே லாகின் ஆகிடும். அவ்வளோதான் லாகின் ப்ராசஸ். ஸோ நம்மளோட Canva வெப்சைட்டுக்குள்ள வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ, ப்ரெசன்டேஷன், லோகோ, இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ஃப்ளையர்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பெய்ட் வெர்ஷனும் இருக்குது, ப்ரோன்னு சொல்லி. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இதில் இருக்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்லேயே நம்ம எக்கச்சக்கமான ஃபீச்சர், எக்கச்சக்கமான எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட Canva. ஸோ நீங்கள் உங்களுக்கு இதில் என்ன தேவை? ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய பேருக்கு ஜாப் இல்லை. ஸோ நம்மளோட நாடு ரொம்பவே பேடாக இருக்குது. ஸோ நீங்களாம் ஈஸியாகவே வந்து ஆன்லைனில் லேர்ன் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண வேணாம். ஃபைவர் இருக்குது, ஃபைவரில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற, கிக் க்ரியேட் பண்ணுற, ஸோ எப்படி பையர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிற எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் நம்மளை அதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபைவரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ இந்த மாதிரி கிராஃபிக் டிசைனில் இருக்க ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லோகோ இருக்குது, சோஷியல் மீடியா டிசைன் இருக்குது, ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணலாம், லெட்டர், சர்டிஃபிகேட், ஃபேஸ்புக் போஸ்ட், எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது கைஸ். என்ன வந்தால் பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயில், இதுக்கெல்லாம் செம்ம டிமாண்ட் இருக்குது ஃபைவரில். ஸோ நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் ஷோ ஆகும், ஒரு டிசைன் பண்ணக்கூடிய மாதிரி. ஒன்றுமே இல்லை இதில், நம்ம எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இப்போ நம்மள்கிட்ட தான் அதுக்கான ஃபைல்ஸ் இருக்குன்னா அப்லோட் ஆப்ஷனை கொடுத்து நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாம் இதில் அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான். வேறு எந்த விதமான அலைன்மெண்ட் செக் பண்ணணும், அப்படி பார்க்கணும், இப்படி பண்ணணும் மட்டும் எந்த விஷயமும் நம்ம இதில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஈஸியாக எடிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எக்கச்சக்கமான டெம்ப்ளேட், இதெல்லாம் ப்ரோ டெம்ப்ளேட்ஸ். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட் பே பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும், ப்ரோ டெம்ப்ளேட். பட் இதெல்லாம் ஃப்ரீ, இதெல்லாமே ஃப்ரீ, நிறைய ஃப்ரீ இருக்குங்க. நீங்கள் பாருங்கள், எக்கச்சக்கமான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இருக்க எக்கச்சக்கமான டிசைன்ஸை நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணி இங்கே எடிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸியாக உங்களோட கிளையண்ட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ நான் ஒரு டெம்ப்ளேட் எடுத்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஷோ பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் நமக்கு ஷோ ஆகும். ஸோ எலிமெண்ட் எல்லாம் நமக்கு இதில் வரும். ஸோ இப்போ நம்மளோட ஒரு கிளைண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு இதை எடிட் பண்ணணுமா, ஸோ அவங்களோட பிக்சர் தந்துருக்காங்களா, ஸோ அவங்களோட பிக்சர் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவங்க தந்துருக்க டீட்டெயில்ஸ் இதில் ஆட் பண்ணி வாட்ச் நவ் சம்திங் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸ் இப்படின்னு சிம்பிளாக எடிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, எடிட் பண்ணுறேன்டா இந்த மாதிரி கிளிக் பண்ணால் இது என்ன ஃபொண்ட்டில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஃபொண்டோட சைஸ், ஃபொண்டோட கலர், டெக்ஸ்ட்டை போல்ட் பண்ணுறது, புல்லட் பாயிண்ட் ஆப்ஷன், ஸ்பேசிங், எஃபெக்ட்,
ஸோ இதில் எஃபெக்ட் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஷோ ஆகிற மாதிரி, பேக்ரவுண்டில் இந்த மாதிரி கிளிச் ஷோ ஆகிற மாதிரி எக்கச்சக்கமான இது அனிமேட்டட் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்மளோட வீடியோ வரும்போது அனிமேட் ஆகிட்டு வர மாதிரி எல்லாம் சிம்பிளாக ஒரு செய்யறாங்க. இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் அனிமேட்டட் இருக்கும். ஜஸ்ட் ரைஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த வீடியோ ஓப்பன் ஆகும்போது இது ரைஸ் ஆகுது. ஐ மீன் வீடியோ ஓப்பன் ஆகும்போது ரைஸ் ஆகாது. இதை நம்ம ஒரு ப்ரெசன்டேஷனாக ரெடி பண்ணும்போது எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அனிமேட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வாங்கி அதுக்கு வந்து காசு கொடுத்து அதை வாங்கி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இந்த வெப்சைட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 20 ஸ்லைட் கூட ஈஸியாக பண்ணிக்கொண்டு போயிட்டு இருக்க முடியும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணாலே ஈஸியாக நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இப்போ ஸோ இந்த ஃபோட்டோ நமக்கு தேவைன்னா இதை டிலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல அப்லோடுன்ற ஆப்ஷனை கொடுத்தா இதில் அப்லோட் மீடியான்னு இருக்கு. ஸோ இதில் நம்மளோட மீடியாஸாக, அதாவது நம்மகிட்ட இருக்க, அதாவது நம்ம கிளைண்ட் கொடுத்துருக்க எந்த விஷயம் இருந்தாலும் அது சிம்பிளாக இந்த இடத்துல அப்லோடுன்றது கொடுத்தோம்னா ஸோ நம்மளோட ஃபைல்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டு நம்ம ஈஸியாக அந்த ஃபைலை கொடுத்து ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல அப்லோட் ஆகிடும். சிம்பிளாக ஒரு ஃபைல் உண்டு. ஓகே, ஸோ இந்த ஃபைலை கிளிக் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இப்படி அப்லோட் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ ஓகே, ஆல்ரெடி என்னோடய ஃபோட்டோ இருக்குது இதில். ஸோ நான் அதை ட்ராக் பண்ணி இதில் ட்ராப் பண்ணேன். ஓகே, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி செட் பண்ணோன்னா ஓகே, அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். நம்ம ஒரு யூடியூப் தமிழ் ஈஸியாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் கைஸ் இல்லை எல்லா விஷயமும், அதாவது ஒரு ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு லோகோவாக இருக்கட்டும், எதுவாக வேணால் ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிட்டு போயிடலாம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ உங்களுக்கெல்லாம் யாருக்கு கிராஃபிக் டிசைனர் ஆகணுன்ற ஆசை இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதில் கற்றுக்க ஈஸியாக உங்களுக்கு பிடிபட்டுரும். ஸோ இதுதான விஷயம், ஸோ இப்படி தானே ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன், ஸோ இப்படி தானே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் யாருக்கும் காசு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த வெப்சைட் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்கு பிடிச்ச வெப்சைட். ஸோ நான் நிறைய விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுறேன். பட் பேசிக்காக நான் வந்து என்னோட வீடியோக்கு இருக்க தம்ப்நெயில்ஸ் வந்து நான் ஃபோட்டோஷாப்பில் தான் செய்கிறேன். பட் ஈஸியாக, அதாவது நீங்கள் கற்றுக்கணும், மெல்லவாக கற்றுக்கணும். இப்போ ஒரு ஃபோட்டோஷாப் கோர்ஸ் கற்றுக்கிட்டு அதில் மெல்லவாக டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண கற்றுக்கிறத விட நீங்கள் இந்த இடத்துல ஈஸியாக உங்களால் எடிட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதை பற்றியும் இதில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ எனக்கு வந்து தெரியாது, ஸோ இது எப்படி செய்கிறது, ஐயோ அதில் வந்து அலைன்மெண்ட் பார்க்கணுமா, ஸோ இதில் வந்து லேயர் அப்டேட் பண்ணணுமா, ஸோ லேயரில் என்ன எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. பிகாஸ் ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் அட்வான்ஸான சாஃப்ட்வேர். ஸோ அதில் நம்ம எக்கச்சக்கமான எடிட்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபோட்டோஷாப் கற்றுக்கோங்க, நான் ஃபோட்டோஷாப் கற்றுக்காதீங்கன்னு சொல்லல. பட் ஈஸியாக நீங்கள் உங்களோட கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கொள்ளணும்னா இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக உங்களால் கிராஃபிக் டிசைனிங் ஃபீச்சர்னு உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் ஒரு லோகோ கிரியேட் பண்ணி கொடுக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அதாவது நீங்கள் ஃபைவர் தான் பண்ணணும்னு இல்லை, லோக்கலாகவே நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்க நிறைய கிளைண்ட் வந்து உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியாவில் இருக்க நிறைய கிளைண்ட் உங்களுக்கு ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபைவர் தான் செய்யணும்னு இல்லை, அதாவது நீங்கள் லோக்கல் கிளைண்ட்டு கூட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் செல் பண்ணலாம். ஒரு லோகோக்கு வந்து 100 ரூபா, இல்லை 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அதுக்கு சார்ஜ் பண்ண விருப்பமாக இருக்கும், நீங்கள் அந்த ப்ரைஸை சார்ஜ் பண்ணி செஞ்சு கொடுத்துடலாம். ஈஸியாக இந்த வெப்சைட் மூலமாகவும் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச வெப்சைட்ன்றதால கண்டிப்பாக உங்கள்கிட்ட அதை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ நான் நிறைய விஷயங்களுக்காண்டி இதில் யூஸ் பண்ணுறேன்னா என்னோட எக்ஸ்பிளைன் வீடியோக்கெல்லாம் நிறையவே ஹெல்ப் பண்ணுறது கேன்வா தான். அதாவது நீங்கள் வந்து உங்களோட கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ கண்டிப்பாக இந்த இடத்துல வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். ஜஸ்ட் இந்த கிளிக் பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷனில் எக்கச்சக்கமான ப்ரெசன்டேஷன் வரும். ஸோ சோஷியல் மீடியா போஸ்ட்டில் என்ன சோஷியல் மீடியா போஸ்ட் வேணும், ஸோ உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஈஸியாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம், ஸ்டோரி செஞ்சு கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த வீடியோன்னு போனீங்கன்னா ஃபேஸ்புக் வீடியோ, வீடியோ மெசேஜ், மொபைல் வீடியோ, யூடியூப் வீடியோ, எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் ஈஸியாக இதை ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு 100% இதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து ஃபைவரில் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா ஃபைவரில் நிறைய பேருக்கு கிராஃபிக் டிசைனிங் என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு ஃபோட்டோஷாப்னா என்னன்னு தெரியாது, இல்லஸ்ட்ரேட்டர்னா என்னன்னு தெரியாது,
ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னா என்னன்னே தெரியாது. பட் அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் ஏர்ன் பண்றாங்கன்னா நம்புவீங்களா? பிகாஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வெப்சைட் வந்து கேன்வா தான். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபைவரில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் நிறைய விஷயங்களுக்காண்டி ஃபைவரில் ட்ரை பண்ணுறேன்னா, பட் நான் கேன்வா இன்னும் வந்து யூஸ் பண்ணல. பிகாஸ் நான் வந்து செய்கிற ஃபீல்டு வந்து வேறு. நான் வந்து சோஷியல் மீடியா மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன்னா, ஸோ நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் செய்கிறதால எனக்கு அது பழகிட்டு. ஸோ உங்களுக்கு உங்களோட கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸை வளர்த்துக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதை மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட இனிமேல் நான் உங்களை வந்து பார்க்கணும். பிகாஸ் ஒரு 3 நாளாக வீடியோ போடலை, மன்னிச்சு கொடுங்க. ஸோ என்னோட பர்சனல் விஷயங்கள் கொஞ்சத்துக்காக நான் வெளியில் போக வேண்டியிருந்துச்சு. ஸோ அதால் தான் வீடியோ போடல. இனிமேல் டெய்லி ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபைவர் தமிழாவுடன் இணைந்தீர்கள். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ஃபைவர் தமிழா. தமிழால் இணைந்து உலகத்தை கட்டியிருப்போம்.